தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். 40க்கும் 40 விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி. அதற்கான பரிசு மின் கட்டண உயர்வு 4.83% மின் கட்டண உயர்வு. இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. மக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததற்கான ஒரு பலனை தந்திருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுத்தால் வாக்கை பெற்றுவிடலாம், என்ன வேணா செய்யலாம், இன்னும் 2 வருஷம் இருக்கு, இன்னும் என்ன வேணா செஞ்சுட்டு கடைசி எலெக்ஷன் அப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய்க்கு 4000 ரூபா கொடுத்தா ஓட்டு மக்கள் போட்டுருவாங்க அப்படிங்கிற மமதையில் மக்களுடைய பிரச்சனையும் தொழில்துறையினுடைய பிரச்சனையும் எதையும் கண்டுக்காம தொடர்ந்து பல வரிகளை நம்ம மேலே விதிக்கிறாங்க. அடுத்தது மின்கட்டண உயர்வு. இது சராசரியாக ஒரு மின் பயனாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பமும் மின் பயனாளர்கள் தான். இந்த மின்கட்டண உயர்வு பல உற்பத்தி செலவுகளை தொழில்துறையில் கூடுதலாக்கிடும். அது மறுபடியும் எங்கே யாருக்கிட்ட வரும்? இந்த பயனாளர்களாகிய மக்கள்கிட்ட தான் வரும். அதற்கு தான் அண்ணன் தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். நாம் இவங்களை கொண்டாந்து கோட்டையில் உட்கார வச்சிட்டோம்னா இது போல் சிரமங்களை தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இது என்ன ஆட்சி முறை? நினச்சி பாருங்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் அவர்கள் மேல் சுமைகளை மேலே மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நிச்சயம் ஒரு புரட்சி நடக்கும். அண்ணன் அடிக்கடி அதுதான் சொல்லுவார், எப்போ தாங்க முடியலை இது போல் முன்பு இல்லை அப்படின்றால் ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சியில் இவங்க காணப்போவாங்க. அதற்கு நாம் தமிழர் சொந்தங்கள் அயாமல் நாம் பாடுபடணும். இந்த கட்டண பிரச்சனையை வீதி எங்கே நம்ம கொண்டு போகணும்? அண்ணன் இன்றைக்கு காலையில் அறிக்கை விட்டிருக்காரு, இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இதுதான் திராவிட மாடலினுடைய சாதனைன்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் இந்த ஆட்சியாளர்கள், இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். தொழில்துறையை காப்பாற்ற வேண்டும். தொழில்துறையினர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக பல கட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க. சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதற்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த 4.85% வழி தான். இன்னும் கூடுதலாக நீ இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு கூடுதல் நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிறார். அப்போ ஏற்கனவே தொழில் செய்ய முடியாமல் தொழிலை விட்டு வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க இந்த தொழில் முனைவோர்கள். மேலும் இந்த மின்கட்டணம் தொழில் முனைவோர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய 2 கோடி தொழிலாளர்களும் பாதிப்படைகிறாங்க. உடனடியாக இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் கட்ட வேண்டும் அப்படின்னு இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்ன அந்த திட்டத்தை அமுல்படுத்தணும். பல சுமைகளை நமக்கு சுமத்திய இந்த ஆட்சியாளர்கள் இனியாவது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.